ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். அக்ஷய திருதி என்னும் வார்த்தையை நாம் கேட்டாலே நம்முடைய மனதிலும் நினைப்பிலும் மங்களத்தை உண்டாக்கக்கூடிய மிக பொக்கிஷமான புனிதமான நாள்தான் இந்த அக்ஷய திருதி நன்னாள். இந்த நன்னாள் வருகிற சித்திரை மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி ஏப்ரல் 20/4/2026 திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அதாவது திதி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமானாலும் நம்முடைய மரபுப்படி சூரியன் உதயத்திற்கு முன்பு எந்த திதியில் அந்த நாள் அமைந்துள்ளதோ அந்த நாளிலே அந்த திதி அனுஷ்டிக்கப்படும். அந்த வகையிலே 20/4/2026 அன்றைய தினம் அட்சய திருதியை மிக விசேஷமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த காணொளியில் இந்த நன்னாள் குறித்த சில முக்கிய தகவல்களை பக்தர்களிடம் பகிர்வதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது சித்திரை மாதம், சித்திரை முதல் நாள் அந்த வருடப்பிறப்பிற்கு அடுத்ததாக வரும் அமாவாசை. அந்த அமாவாசையை தொடர்ந்து வளர்பிறையிலே வரும் இந்த திதியைத்தான் நாம் அக்ஷய திருதி என்று கொண்டாடுகிறோம். ஆம், சித்திரை மாத வளர்பிறையிலே வரும் இந்த திதியைத்தான் நாம் அக்ஷய திருதியாக சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். அந்த வகையிலே இந்த காணொளியிலே இந்த அக்ஷய திருதியை குறித்த பல முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாருங்கள், அனைவரும் இந்த அக்ஷய திருதியை பொன்னாள் குறித்த சிறப்புகளை தெரிந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகலாம். அக்ஷய பாத்ரா என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுதான் அக்ஷய திருதி. அதாவது அக்ஷய பாத்திரத்திற்கும் இந்த அட்சய திருதியை நன்னாளுக்கும் உண்டான அந்த தொடர்பு என்ன என்பதையும் இந்த காணொளியில் நாம் தெளிவாக அனுபவிக்கலாம். அட்சயம் என்றால் தேயாதது, வளர்வது அல்லது பெருகுவது என்று பொருள். அதற்காகத்தான் இந்த நாளுக்கு இந்த பெயரே வந்தது. ஏனென்றால் இந்த நன்னாளில் துவங்கப்படும் அனைத்து காரியங்களும் வளர்ந்து கொண்டேதான் போகும். அது தேயவே தேயாது, குறையாது, குன்றாது, வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆதலால் தான் இந்த நாளுக்கு இந்த பெயரே வந்தது. இந்த நாள் மிகவும் மிகவும் மங்களகரமான நாள். குறிப்பாக தான தர்மங்களை நாம் மனமுவந்து இந்த நன்னாளில் செய்தால் நமக்கு பகவானுடைய அருள் கிடைக்கும், ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது ஐதீகம். அந்த வகையிலே நாம் தொடர்ந்து இந்த நன்னாளில் பல முக்கிய காரியங்களை புரிய வேண்டும். முதலாவதாக தாயாரையும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையும் நாம் சேவித்தல் மிக 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 முக்கியம். இந்த நன்னாளினுடைய சிறப்பை நாம் முழுவதுமாக பெறுவதற்கு இந்த நன்னாளில் தாயாரையும் எம்பெருமானையும் சேவித்து அவர்களுடைய திவ்ய திருவருளை பெற வேண்டியது மிக மிக ஒரு முக்கிய கடமை. ஆதலால் அவரவர் இல்லங்களிலும் அருகிலுள்ள வைணவ ஆலயங்களுக்கும் சென்று எம்பெருமானை சேவித்தல் மிக முக்கிய காரியம். இது மிக சிறப்பு வாய்ந்தது, மேன்மை வாய்ந்தது. குறிப்பாக இந்த நன்னாளில் நாம் வழிபடுவது. பல சுப காரியங்கள் இந்த நன்னாளில் தொன்று தொட்டு அரங்கேறி வருகின்றன. அந்த வகையிலே இந்த நன்னாளில் அரங்கேறிய சில முக்கிய நிகழ்வுகளை நாம் இப்போது அனுபவிக்க உள்ளோம். இந்த அட்சய திருதியை நன்னாளில்தான் பாண்டவர்கள் சூரிய தேவனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்றார்கள். ஆம், இந்த நன்னாளில்தான் பாண்டவர்கள்
சூரிய தேவனிடமிருந்து அந்த அல்ல அல்ல குறையாத அந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்றார்கள். அடுத்ததாக கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரால் இந்த நன்னாளில்தான் இயற்றப்பட்டது. அது அட்சய திருதி நன்னாளினுடைய மேலும் ஒரு சிறப்பு. அடுத்த ஒரு மாபெரும் சிறப்பு, வியாச மகரிஷியால் மகாபாரதம் இந்த நன்னாளில்தான் உரைக்கப்பட்டது. ஆம், வியாச மகரிஷி ஸ்ரீ விநாயகரிடம் மகாபாரதத்தை கூற அவர் இந்த நன்னாளில்தான் இதை படைத்தார். வியாச மகரிஷி ஸ்ரீ விநாயகரிடம் மகாபாரதத்தை உரைத்தபோது அவர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை ஸ்ரீ விநாயகர் எழுதினார். அப்படித்தான் மகாபாரதம் படைக்கப்பட்டது. அடுத்ததாக கங்கை நதி இந்த உலகத்திற்கு வந்த சுபதினம் இந்த அட்சய திருதியை நன்னாள்தான். ஆம், அந்த புனித கங்கை நதி இந்த பூ உலகத்திற்கு வந்த சுபதினம் இந்த அட்சய திருதியை நன்னாள். அடுத்ததாக குசேலன் என்று அழைக்கப்படும் சுதாமகர், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நண்பரான குசேலன் துவாரகாவில் உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இல்லத்திற்கு சென்று சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றது இந்த அட்சய திருதியை நன்னாளில்தான். அடுத்தது நிகழ்வாக 4 யுகங்களில் 2வது யுகமான திரேத்தா யுகம் இந்த அட்சய திருதி நன்னாளில்தான் தொடங்கியது. ஆம், திரேத்தா யுகம் தொடங்கிய சுபதினமும் இந்த அட்சய திருதி நன்னாளில்தான். அடுத்ததாக இந்த அட்சய திருதி நன்னாளில்தான் புகழ்பெற்ற ஒடிசா மாநிலத்திலே அமைந்துள்ள பூரி ஸ்ரீ ஜெகநாதர் ரத யாத்திரை, ஆம், பூரி ஸ்ரீ ஜெகநாதர் திருக்கோயிலில் நடைபெறும் அந்த பூரி ஸ்ரீ ஜெகநாதர் ரத யாத்திரைக்கான ரதம் செய்யும் பணி இன்றுதான் துவங்கும். ஒவ்வொரு வருடமும் 3 ரதங்கள் இந்த திருக்கோயிலில் புதுமையாகத்தான் செய்யப்படும். அதாவது முதல் ரதம் ஸ்ரீ ஜெகநாதர், அடுத்ததாக ஸ்ரீ பலதேவர், 3வதாக ஸ்ரீ சுபத்ரா தேவி. இந்த மூவருக்கும் உண்டான தனித்தனி பிரம்மாண்ட ரதங்கள் ஒவ்வொரு வருடமும் புதுமையாக செய்யப்பட்டுத்தான் அந்த ரத திருவிழா நடைபெறும். அந்த 3 ரதங்களையும் செய்வதற்குண்டான அந்த துவக்க பணி, ஆயத்த பணி துவங்கும் நன்னாள் இந்த அட்சய திருதி நன்னாளில்தான். அடுத்ததாக பகவான் ஸ்ரீ பரசுராமர் அவதரித்தது இந்த அட்சய திருதி சுபதினத்தில்தான். ஆம், பகவான் தன்னுடைய பரசுராமர் அவதாரத்தையே இந்த நன்னாளில்தான் எடுத்தார். அவ்வளவு மேன்மை பொருந்தியது இந்த அட்சய திருதியை நன்னாள். அடுத்த நிகழ்வாக குபேரருக்கு செல்வத்தின் பொறுப்பு இந்த நன்னாளில்தான் வழங்கப்பட்டது. ஆம், அட்சய திருதி நன்னாளில்தான் குபேரருக்கு செல்வத்தின் பொறுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த நிகழ்வாக பத்ரிநாத்தில் உள்ள கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி திருக்கோயில்கள் குளிர்காலங்களில் நடையடைத்து இந்த அட்சய திருதியை சுபதினத்தில்தான் மீண்டும் பக்தர்கள் சேவிப்பதற்காக அந்த திருக்கோயில்களினுடைய நடை திறக்கப்படும் நன்னாள். இவ்வளவு மேன்மைகள், பொக்கிஷங்கள் நிறைந்ததுதான் இந்த மங்களகரமான அக்ஷய திருதி நன்னாள். இந்த நாள் இந்த வருடம் வருகிற திங்கட்கிழமை 20/4/2026 அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே திருதியை திதி ஆரம்பமானாலும் நம்முடைய மரபுப்படி ஒரு நாளில் சூரிய உதயத்திற்கு முன் எந்த திதி உள்ளதோ அந்த திதித்தான் அந்த நாளுக்கு உண்டானதாக அனுஷ்டிக்கப்படும். அந்த வகையிலே வருகிற திங்கட்கிழமை 20/4/2026 அன்று அட்சய திருதியை சுபதினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம்
மங்கள பொருட்களை பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாம். குறிப்பாக அன்றைய தினம் கும்பம் அல்லது கலசம் இல்லங்களில் வைத்து வழிபடுவது மிக சிறப்பு. மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் மற்றும் தானியங்கள், குறிப்பாக அரிசி, பருப்பு மற்றும் உப்பு, குறிப்பாக உப்பு, இவற்றையெல்லாம் பூஜை அறையில் சிறிய பாத்திரங்களில் வைத்து இந்த மங்கள பொருட்களோடு சேர்த்து நாம் பகவானை வழிபடுவது சிறப்பு. அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் எவ்வாறு செயல்படுகிறதோ அதுபோல இந்த நன்னாளில் நாம் வழங்கும் தானங்களும் தர்மங்களும் நம்மை மேலும் பல மடங்கு உயரச் செய்யும். இதுதான் இந்த நன்னாளினுடைய சிறப்பு. ஆதலால் அனைவரும் இந்த அட்சய திருதியை நன்னாளை சிறப்பாக கொண்டாடி தான தர்மங்களை வழங்கி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகி வாழ்வில் சகல சௌபாகியங்கள் நிறைவாக பெற்று வாழ அடியேன் பகவானிடம் பிரார்த்தனை மேற்கொள்கிறேன். வாருங்கள், நாம் அனைவரும் இந்த அட்சய திருதை நன்னாளை, பொன்னாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.